என் அன்பு பிள்ளையே, நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் பல நல்ல திருப்பங்கள் நடக்கப் போகிறது. ஒவ்வொரு நாளும் இனி உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கப் போகிறது. அவற்றையெல்லாம் வரவேற்க நீ தயாராக இரு என் பிள்ளையே. நீ முன்பை விட இப்போதெல்லாம் நிறைய நல்ல செயல்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறாய். அதற்கான பலனை இப்போதே நான் உனக்கு கொடுக்கவும் தயாராகிவிட்டேன். உன் வாழ்வில் நீ இதுவரை கடந்து வந்த கஷ்டங்களை மறந்து இப்போதெல்லாம் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய். நீ அப்படி இருப்பதைத்தான் நான் மிகவும் விரும்புகிறேன் என் பிள்ளையே. நான் சொல்லும் அனைத்தையும் நீ முழு நம்பிக்கையுடன் செய்தால் அதற்கான பலன்களை நீ சீக்கிரமே பெற்றுக்கொள்வாய். உன் மனதில் உள்ள ஏக்கங்களை நான் கட்டாயம் நிறைவேற்றியே தீருவேன். நீ என்றும் கலங்காமல் இரு, அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வில் இதுவரை என்ன நடந்தது என்பதை விட அதை நீ எப்படி எடுத்துக்கொண்டு கடந்து வந்தாய் என்பதே மிகவும் முக்கியம் என் பிள்ளையே. உண்மை நல்லவர்களை அடையாளம் காட்டும், பொய் நல்லவர்களைப் போல இருப்பவர்களை அடையாளம் காட்டும். அதை உணர்ந்து ஒவ்வொருவரிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கொள். இந்த உலகில் பக்தியினை உணர்ந்து பக்தியினை ஆள பிறந்தவன் மனிதன்தான் என்பதை ஒவ்வொரு மனிதனும் நினைத்தால் இங்கு ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். பக்தியினை நீ கவனிக்கத் தொடங்கினால் அனைத்து தெய்வ சக்தியும் உன்னை கவனிக்கத் தொடங்கிவிடும் என்பதுதான் இப்போது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை. அதனை அப்படியே பின்பற்றி வாழ்க்கையில் நீ முன்னேறிக்கொண்டே இரு என் செல்லமே. உனக்கான ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு எப்போதும் உண்டு. தன்னம்பிக்கை என்னும் ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன்னை நெருங்கவே நெருங்காது என் செல்லமே. உன்னை சுற்றியுள்ளவர்கள் யார் என்ன குறை சொன்னாலும் அவர்களுக்காக உன் நேரத்தை வீணடிக்காதே. உன் பக்தியினை என் மீது செலுத்தி உன் வாழ்வினை நீ சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய். அது போதும். நீ மேலும் மேலும் வாழ்வில் முன்னேறிக்கொண்டே இருப்பது உறுதி என் பிள்ளையே. வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் உன்னை சோகங்கள் தான் சூழ்ந்து கொள்ளும். அதை கடந்து இப்போது உனக்கு கிடைத்திருக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து மகிழ்ச்சி கொள். அப்போதுதான் உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக மாறும். உன் நல்ல மனம் போல் உனக்கான ஒவ்வொரு நாளையும் நான் நல்லதாகவே அமைத்து தருவேன் என் செல்லமே. விழிகளை திறந்து பார், ஒளி கிடைக்கும். அதுபோல் பக்தியின் மூலம் உனக்கு தேவையானதை தேடிப்பார். நீ தேடும் அனைத்தும் கட்டாயம் உனக்கு கிடைத்தே தீரும். பக்தி என்பது ஒரு அழகான பொக்கிஷம். அது பலரிடம் கிடைத்தாலும் ஒரு சிலர் மட்டுமே அதனை அவர்களிடம் தக்க வைத்துக் கொள்கிறார்கள். உன் வாழ்வில் மற்றவர்கள் கூறும் வார்த்தைகளை விட உன் அனுபவமே ஓர் உண்மையான வழிகாட்டி. உன் வாழ்வில் உன்னுடைய அனுபவமே உனக்கான சிறந்த வாழ்க்கை பாடம். அதை கவனித்து நல்லவைகளை உன் வாழ்வில் கடைபிடித்து வாழ பழகு. உன் வாழ்வில் எதுவும் சுலபமில்லைதான், ஆனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உனக்குள் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நல்ல வாழ்வும் ஆரோக்கியமும் நான் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. வலி கொடுக்கும் உறவுகளை விட வலிமையையும் சுய சிந்தனையையும் தரும் பக்தியை அதிகமாக நேசிக்க பழகு. வாழ்க்கையில் வெற்றி பெற இத்தனை படிகளா என்று மலைக்காதே. எல்லா படிகளும் கடக்கக்கூடியதுதான். உள்ளத்தில் பக்தியும் நம்பிக்கையும் உன் செயலில் உறுதியும் இருந்தால் நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறுவது நிச்சயம் என் பிள்ளையே. வாழ்க்கை பாதையில் முட்களும் கற்களும் நெருடி கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் வாழ்க்கை அதன் பாதையில் சென்று கொண்டேதான் இருக்கும். நீ அதற்கெல்லாம் கவலைப்படாமல் இரு. மகிழ்ச்சியான வாழ்வை உன் கையில் நான் கொடுத்தே தீருவேன். உன்னிடம் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் உன் வாழ்வு எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். நீ ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த அறிவோ அழகோ பணமோ தேவையில்லை. உண்மையான அன்பும் அக்கறையும் இருந்தாலே போதும். வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை, ஆனால் வந்த எதுவும் ஏதோ ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லாமல் விடுவதில்லை.
1000 கவலைகள் வந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்பவர்களின் வாழ்க்கைதான் எப்போதும் மிகச் சிறப்பாக இருக்கும். உன் கவலைகளை என் காலடியில் வைக்க மறந்து விடாதே. அப்போதுதான் உன் மனபாரம் குறையத் தொடங்கும் என் பிள்ளையே. எங்கு எளிமை, நேர்மை மற்றும் உண்மை இல்லையோ அங்கு உயர்வும் மேன்மையும் இல்லை என்பதை புரிந்துகொள். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை சந்திக்கும் போதெல்லாம் உன் மனம் குழப்பம் அடைவதைக் கண்டு கலங்காதே. உடனே நீ நேர்மறை எண்ணம் கொண்ட நபர்களிடம் பேச முயற்சி செய்தாலே போதும். உன் மனம் தெளிவு பெறுவதை நீ கண்கூடாக காணலாம். உன் மகிழ்ச்சிக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அது உனக்கு தேவையில்லாததை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவதுதான் என் பிள்ளையே. உன்னை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டும் உன் குறைகளை சொல். உன்னை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டும் நல்ல வாழ்க்கைக்கான வழியை சொல். உன்னை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டும் உன்னுடைய உண்மையான அன்பை காட்டு. அப்போதுதான் அதற்கான மதிப்பை நீ உணர்ந்து கொள்வாய் என் செல்லமே. தெய்வத்தை முழுமையாக நம்பினால் பல சந்தோஷங்கள் உன்னை நாடி வந்து கொண்டே இருக்கும். கருணையின் வடிவமே தெய்வம் என்பதை உணர்ந்து கொள் என் செல்லமே. நீ தெய்வத்தை அதிகமாக நம்பினால் எல்லாமே நன்மையாகவே மாறும். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததாகவே இருக்கும். அதனால் உன் சேர்க்கையில் நீ எப்போதும் கவனமாக இரு. தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது அதில் உள்ள அழுக்குகள் தானாகவே அடியில் தங்கிவிடும். அதேபோல் நீயும் அமைதியாக இரு, உன் பிரச்சனைகளும் தானாகவே அடங்கிவிடும். என்னை முழுமையாக நம்பினால் இது நடந்தே தீரும் என் பிள்ளையே. மனிதத்தை உணர்ந்தவனால்தான் இறைத்தன்மையை உணர முடியும். இறைத்தன்மையை உணர்ந்தவனால்தான் இறைவனை உணர முடியும். இவை அனைத்தையும் உணர்ந்து மற்றவர்களும் உணர்வதற்கு உதவி செய்பவனே இறைவனை அடைய முடியும் என் செல்லமே. உன் வாழ்வை நீ தீர்மானிப்பதில்லை, நீ செய்யும் பாவங்கள்தான் தீர்மானிக்கின்றன. உன் பாவங்களுக்கு நீ மட்டுமே பொறுப்பு என்பதை விட உன் வளர்ப்பும் ஒரு காரணம்தான் என் பிள்ளையே. நீ இதுவரை எப்படி வளர்ந்திருந்தாலும் இனி உன் வாழ்க்கை என் பொறுப்பு. இனி எந்த தீங்கும் உன்னை அணுகாமல் நான் பாதுகாப்பேன் என் செல்லமே. ஒரு நிமிடம் நீ யோசித்துப் பார். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய வரம் என்பது உனக்கே புரியும். எதையோ தேடத் தொடங்கி எதையோ தேடியே என் வாழ்க்கையே முடிந்துவிடும் போல் இருக்கிறதே என்று என்னிடம் கலங்கி தவிக்கிறாய். இனி எதற்கும் கலக்கம் கொள்ளாமல் பக்தியில் உன் வாழ்வை வாழ்ந்து பார். நீ விரும்பிய வாழ்க்கை நிச்சயம் உனக்கு வசப்படும் என் பிள்ளையே. மனிதன் நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வாழ பக்தியில் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு என்பதை மறந்து விடாதே. இங்கு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று யாரும் இல்லை, அனைவரும் சமமும் இல்லை. ஒவ்வொருவரும் தனித்தன்மை பெற்றவர்கள் என்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொள் என் பிள்ளையே. நீ பிறருக்கு எதை கொடுக்கிறாயோ அதை நீ உனக்கே கொடுத்து கொள்கிறாய் என்பதை நினைவில் வைத்து கவனமாக செயல்படு என் பிள்ளையே. சோற்றின் சுவையை சட்டி அறியாது, குழம்பின் சுவையை கரண்டி அறியாது. அதுபோல அவரவர் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் இறை சக்தியை பலரால் அறிந்து கொள்ளவே முடிவதில்லை. ஏனென்றால் அவர்கள் பக்தியை முழுமையாக நம்புவதில்லை என்பதால்தான். நீ இவ்வளவு நாட்களாக எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அது இப்போதே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு இனி நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறே இல்லை. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே மிகப்பெரிய தவறு. உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளித்து எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகு. யாராவது உன்னை ஒதுக்கிவிட்டால் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே. இருப்பவர்கள் இருக்கட்டும், போகிறவர்கள் போகட்டும் என்று விட்டுவிடு. அதுதான் அவர்களுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது என் பிள்ளையே. யார் உன்னை விட்டு விலகி போனால் என்ன, நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்பு என் பிள்ளையே.
மற்றவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு ஒரு நஷ்டமும் வந்துவிடப் போவதில்லை. உன்னிடம் பேசுவதற்கு கூட அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள். உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் உன்னிடம் இருப்பதை நீ உயர்வானதாக நினைப்பாய். உன்னிடம் இருப்பதை நீ கீழ்த்தரமாக நினைத்து அதற்கு பதிலாக வேறொன்றை தேடுவதும் கீழ்த்தரமான செயல்தான் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. தனது பாதையை தானே தேடிக்கொள்ளும் தண்ணீரை போல் இரு. அடுத்தவர்களின் பாதையை தடுக்கும் தடைக்கற்களாக நீ என்றும் இருந்து விடாதே என் செல்லமே. வருடங்கள் மாறுவதால் உன் வாழ்க்கை மாறிவிடாது. உன்னிடம் பக்தியும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் என் பிள்ளையே. உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவர்கள் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான் என்பதை புரிந்து கொள். நீ எப்போதும் அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே. கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்து விடாதே என் செல்லமே. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக வருவேன். நீ எதையும் நம்பிக்கையோடு கடந்து செல்லின் பிள்ளையே. உன்னுடைய ஒவ்வொரு பாதையிலும் நான் கட்டாயம் உன் கூடவே வருவேன். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது. எப்படி வாழ வேண்டும் என்று மட்டுமல்ல, எப்படி வாழக்கூடாது என்பதையும் தான். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன். உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு நீ நிம்மதியாகவும் நம்பிக்கையோடும் இரு என் பிள்ளையே. பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல, அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பலம். பணிவுதான் உயர்ந்த பண்பு கொண்டவர்களின் அடையாளம். பணிவு கொண்டவர்கள் நிச்சயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை அடைவார்கள். உன் வாழ்க்கை உன் எண்ணப்படியேதான் அமையப் போகிறது. ஆகையால் உன் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்துக்கொள். காலங்கள் மாறலாம், காட்சிகளும் மாறலாம். ஒருபோதும் உன் லட்சியத்திலிருந்து நீ மாறிவிடாதே என் செல்லமே. நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள். உன் எதிர்காலம் தன்னை தானே கவனித்துக் கொள்ளும். பக்தி என்பது நல்ல எண்ணங்களையும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையையும் உனக்கு பழக்கப்படுத்தும். உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உனக்கு பல தடைகளை கொடுக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கொள்ளாதே. பல தடைகளை தாண்டித்தான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. நீ எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்கும்படி நான் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது என்பதை புரிந்துகொள். நல்லவனாய் இரு, ஆனால் அதை யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதைவிட முட்டாள்தனமான விஷயம் வேறு எதுவும் இல்லை. வாழ்க்கை என்பது எதிர்காலத்திற்கான போராட்டம் அல்ல, நிகழ்காலத்தை ரசித்து அனுபவித்து வாழவே உனக்காக நான் வடிவமைத்தது என் பிள்ளையே. நீ எதற்கும் கவலைப்படாதே, உன்னுடன் நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நாளையும் இனி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக நான் மாற்றி காட்டுவேன். நீ எப்போதும் நல்லதே நினைத்து நல்லதே பேசு, எல்லோருக்கும் நல்லதே செய். உன் வாழ்விலும் நல்லதே நடக்கும் என் செல்லமே. நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறாய். அதனால்தான் இப்போது உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் செல்லமே. நீ மற்றவர்களை மன்னிக்கும் குணத்தை அதிகம் வளர்த்துக்கொள். அதை நீ பழகிக்கொண்டால் நான் இன்னும் மகிழ்ச்சி அடைவேன் என் பிள்ளையே. நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம். எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ எப்போதும் மன தைரியத்துடன் இரு. என் மனம் என் அப்பன் ஈசனிடம் உள்ளது என நினைத்துப்பார். அப்போது புரியும், உன்னை படைத்தவனும் நானே, உன்னை செயல்படுத்துபவனும் நானே என்பது. என் செல்லமே, நீ என் ஆலயத்திற்கு வந்தால் என்னிடம் மட்டுமே நிறைய பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என் ஆலயத்தில் பிரதோஷம், பௌர்ணமி போன்ற தினங்களில் 10 நிமிடமாவது உன் மனதினை ஒருநிலைப்படுத்தி சிவ சிவ என்று சொல்லிக் கொண்டே இரு என் பிள்ளையே. அப்போதே உன் மன பாரமெல்லாம் காணாமல் போய்விடும். ஒருவேளை என் ஆலயத்திற்கு வர முடியாமல் உனக்கு தடைகள் வந்தால் கலங்காதே. மறுமுறை கண்டிப்பாக உன்னை என் ஆலயத்திற்கு கட்டாயம் வர வைப்பேன். தடைகள் வருவதும் அதனை களைவதும் என் வேலை என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும்.
அறிவும் சிவமே, அறிந்ததும் சிவமே என நீ அடிக்கடி கூறுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது என் பிள்ளையே. நம்பிக்கை என்றால் அது உன் ஈசன் கை மட்டும்தான். ஆதரிக்கும் கை, அரவணைக்கும் கை, என் அப்பன் ஈசன் கை என என்னிடம் உன் பிரச்சனைகளை விட்டுவிடு. அதனை நான் பார்த்துக் கொள்கிறேன். எப்போதும் உன் நினைவில் இருக்க வேண்டும். தப்பாமல் உன் நாமத்தை உச்சரிக்க வேண்டும். முப்பொழுதும் உன் அடிகளை துதிக்க வேண்டும். ஒரு கணப்பொழுதும் உன்னை மறவாதிருக்க வேண்டும் சிவனே என என்னை மீண்டும் மீண்டும் உன் பக்கம் வரவழைத்துக் கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என் செல்லமே. உன்னை விரும்பாத ஒன்றை நீ நெருங்காதே. உன்னை மட்டுமே விரும்பிய என்னை மறந்து விடாதே. இது உன் ஈசன் வாக்கு என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. உன் அப்பன் ஈசனை நம்பியோருக்கு சோதனைகள் உண்டு, ஆனால் ஒருபோதும் தோல்வியே இல்லை. இந்த சிவனிடம் கையேந்திய என் பிள்ளையை நான் வேறு யாரிடமும் கையேந்தி நிற்கும் நிலையில் விட்டுவிட மாட்டேன் என்பதை உன் மனதில் பதியவை என் பிள்ளையே. உன் மனதுதான் உன்னுடைய முதல் வழிகாட்டி. அதனை நீ முழுவதுமாக புரிந்து கொள்ளும் தன்மையை பெற நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என் பிள்ளையே. என் சக்தியை, என்னுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நீ உணர முடியுமே தவிர மற்ற எல்லோராலும் தெய்வ சக்தியை உணரவே முடியாது. கடவுள் இல்லை என்று சொல்லி கடவுள் பெயரை சொல்லும் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அவர்கள் அப்படி இருப்பதினால் எனக்கு ஒரு நஷ்டமும் ஏற்படுவதில்லை. என் சக்தியினை உணர இன்னும் அவர்களுக்கு சில காலம் தேவைப்படுகிறது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே. கடவுள் இல்லை என்று சொல்பவர்களிடம் சொல், விரலின் மேல்பாகம் கூட என் சிவலிங்கத்தின் அம்சம்தான் என்று எடுத்துக் கூறி உணரவை. நீ என்னிடம் ஒவ்வொரு சோதனையிலும் ஒன்றை புரிய வைக்கிறாய். நானும் கற்றுக்கொள்கிறேன். நன்றி என் ஐயனே என கூறிக்கொண்டே இருக்கிறாய். அப்போது எனது மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது என் பிள்ளையே. என் பிள்ளைக்கு எவ்வளவு புரிதல் இருக்கிறது என நான் மிகவும் பெருமை அடைகிறேன். மீன் கூட தூண்டிலுக்கு தப்பும் வாயை மூடிக்கொண்டிருந்தால் அதுபோல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி எவரிடமும் பயந்து பதில் சொல்லும் நிலை உனக்கு ஏன் என் பிள்ளையே? உன் தகுதியை நீ உயர்த்திக் கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்குத்தான் பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்கும். சேர்க்கை சிவமானால் உன் வாழ்க்கை வளமாகும் என மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறி நீயும் அளவில்லாத மகிழ்ச்சியை பெற்றுக்கொள் என் பிள்ளையே. படைத்தவனே வந்து பாடங்கள் எடுத்தாலும் புத்தியை இழந்தவனுக்கு புரிய போவதில்லை. பாவங்கள் எனும் பாதையில் அவன் பயணத்தை நிறுத்தப் போவதும் இல்லை. அந்த சூழ்நிலையில் நீ சிக்கிக் கொள்ளக் கூடாது என்று பல வழிகளில் உனக்கு நான் பாதுகாப்பு அளித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். பல சூழ்நிலைகள் உன்னை எப்போதும் பயமுறுத்த காத்து கொண்டிருந்தாலும் நீ சிவ சிவ என கூறினால் அந்த சூழ்நிலைகள் உடைந்து சிதறிவிடும் என் பிள்ளையே. இடைவிடாத இறை சிந்தனையே தியானம். தியானம் தீவிரமடைதலே தவம். தவத்தின் பரிபூரண முடிவுதான் முக்தி. பக்தி, ஆன்மீகம் என்று இறங்கிவிட்டால் குடும்பத்தில் நீ அக்கறைப்பட மாட்டாய் என்று கூறி பல பேர் உன்னை பயமுறுத்துவார்கள். ஆனால் அப்படி ஒன்றுமில்லை என் தங்கமே. பிரபஞ்ச ஆற்றல் எப்படி இயங்குகிறதோ அப்படித்தான் பக்தியும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்தி பாடம் வைத்துள்ளேன். அவ்வாறு நீயும் செயல்படுவாய். நன்மை மட்டுமே உன்னை வந்தடையும் என்பதை நினைவில் வை. உன் பயத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு தைரியத்தை அதிகமாக பெற்றுக்கொள் என் தங்கமே. மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாவதில்லை. யார் கைவிட்டாலும் உன் அப்பன் ஈசன் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். நீ சிவசிவ என்றும் ஓம் நமச்சிவாய என்றும் கூறிக்கொண்டே இரு. அப்போது உனக்குள் ஒரு புது ஆற்றல் பிறப்பதை நீ முழுவதுமாய் உணர்வாய் என் பிள்ளையே. இமைகள் இரண்டும் மூடியே இருந்தாலும் விழிகள் இரண்டும் காண்பது உனையே இறைவா என என் ஆலயத்திற்கு வந்து நீ பேசியது என் மனம் குளிரும்படி செய்துவிட்டது. உன் செயல்களைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே. உன் உள்ளத்தில் சிவம் எனும் என் நாமத்தின் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இன்பம் ஒளிர்வது நிச்சயம் என் பிள்ளையே. நீ யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம். ஆனால் உன் மனசாட்சிக்குள் வாசம் செய்யும் என்னை ஒருபோதும் உன்னால் ஏமாற்றவே முடியாது என ஒவ்வொரு நொடியும் நினைக்கும்படி நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன். அப்போதுதான் நேர்மை, அன்பு, பொறுமை, கருணை ஆகியவற்றை உன்னிடம் நான் கொடுக்க முடியும். உன் வாழ்வில் பல அதிசயங்களை நீ உணர்ந்து நன்றி சொல்லும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே.
உன் கனவிலும் மனித ரூபத்திலும் உனக்கு பல வழிகளில் உன் அப்பன் ஈசன் நான் துணையாக இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்திக் கொண்டேதான் இருக்கிறேன். வறுமை என்னும் வெள்ளத்தில் வாடுவதாக நீ ஏன் புலம்புகிறாய்? உன்னுடைய வறுமைகள் அனைத்தையும் வெகு சீக்கிரத்திலேயே நான் மாற்றியமைக்கத்தானே போகிறேன். நீ நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. வறுமை என்பது ஒரு பாடம். நீ பல பேருக்கு பண உதவி செய்யும் காலம் விரைவில் வரத்தான் போகிறது. அதற்கு நீ என் மீது நம்பிக்கை வை. உன் தன்னம்பிக்கை எனும் படிக்கட்டுகளில் நீ மேலே ஏறி வர நான் வழிவகுப்பேன். கடவுளை விட பெரியவன் இந்த உலகில் யாரும் இல்லை என்று மற்றவர்களுக்கும் புரியவை. புறம் பேசுபவர்களை புறம் தள்ளிவிட்டு உன் மனம் சொல்கின்ற வழிகளில் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. புறம் பேசுபவர்களுக்கு உன் பின்னால் நின்று கொண்டு பேச மட்டுமே தெரியும். முன்னால் நின்று வழிகாட்ட அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. என் பிள்ளையே, வாசனை மிகுந்த பன்னீர் கலந்த சந்தனத்தை நெற்றியில் திலகமாக இடுவதற்கும் அதில் வாசனை நிறைந்த திருநீரை பூசுவதற்கும் பழகிக்கொள். அது உனக்கு தேவையான பண ஈர்ப்பை எளிதில் கொண்டு வர வழிவகுக்கும். திலகத்தில் வாசனை நிரம்பிய தாழம்பு குங்குமத்தை பயன்படுத்த பழகு. நீ பயன்படுத்தும் ருத்ராட்சை மாலையை பன்னீரும் திருநீரும் கலந்த திரவத்தில் சிறிது நேரம் ஊற வைத்து அதன் பிறகு நமச்சிவாய என்று கூறி அணிந்து கொள். பல நன்மை தரும் மாற்றங்களை நீ காணத் தொடங்குவாய். இவற்றையெல்லாம் பிரதோஷம், பௌர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் கடைபிடிக்க பழகிக்கொள். உன் அப்பன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பல மந்திர சொற்கள் அடங்கியுள்ளன என்பதை தெரிந்து கொள். நீ எல்லா மகிழ்ச்சியினையும் பெற்று நலமாக வாழ நான் ஆசீர்வதிப்பேன். உண்மையில் உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என்பதை உனக்கு உணரவும் வைப்பேன் என் தங்கமே. எது நடந்தாலும் நீ எப்போதும் நிம்மதியாக இரு. அனைத்தையும் உன் அப்பன் ஈசன் நான் பார்த்துக் கொள்கிறேன். என் செல்லமே, கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் நீ என் மீது அனைத்து நம்பிக்கைகளையும் வைப்பதன் மூலம் எதுவும் மாறாமல் இருக்காது என்பதை புரிந்துகொள். என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்பவன் அல்ல இறைவன். நீ எதை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் என்பவன்தான் இறைவன். என் பிள்ளையே, உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்காதே. உனக்கு துணையாக இருப்பது எவ்வளவு பெரிய கடவுள் என்று உன் சோதனையிடம் சொல். அந்த சோதனை மறுகணமே காணாமல் போய்விடும். மனிதர்கள் உண்மையில் ஆச்சரியமானவர்கள். கையேந்தி பிரார்த்திக்கும் போது நான் அருகில் இருப்பதாக உணர்கிறார்கள். பாவம் செய்யும் போது மட்டும் நான் தூரத்தில் இருப்பதாக நினைத்து விடுகிறார்கள். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ யாருடைய மனமும் நோகும்படி எந்த செயலையும் செய்து விடாதே. அதைவிட பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை. என் பிள்ளையே, நீ கஷ்டப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் எனக்கு தெரியும். என்னை முழு மனதோடு நம்பு. உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும். நான் சொன்ன அனைத்தையும் கேட்டு அப்படியே பின்பற்றினால் நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. நல்லவைகளை அதிகமாக நினைக்க பழகு. நீ ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் உணவிற்கு நன்றி கூறிவிட்டு சாப்பிட பழகு என் பிள்ளையே. வெறும் யோசனை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் இங்கு எதுவும் மாறிவிடாது. பெரியதாக யோசி, ஆனால் சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது. தோல்வி வந்துவிடுமோ என்று பயம் கொள்ளாதே. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி என உன் முயற்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இரு. இமாலய வெற்றிகள் எளிதில் உன்னை தேடி வரும். எதற்கும் சோர்ந்து போகாதே. அடைபட்டிருப்பது ஒரு வழிதான். ஆனால் நீ செல்வதற்கு இன்னும் 1000 வழிகள் இருக்கின்றன என்பதை நீ புரிந்துகொள். உன் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும். ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது உன் வேதனையின் வெளிப்பாடு என்று. அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் என்ன? எனக்குத்தான் உன்னை பற்றி முழுவதுமாக தெரியுமே. நீ ஏன் கவலைப்படுகிறாய் என் பிள்ளையே? நீ கோபப்பட்டால் அதிகமாக மன்னித்து விட்டாய் எனவும், அமைதியாக இருந்தால் நிறைய மன்னிக்கப் போகிறாய் எனவும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. உன் ஐயன் சிவன் மீது உன்னுடைய அனைத்து பாரத்தையும் ஒப்படைத்து விடு. உன் அப்பன் நான் பார்த்துக் கொள்கிறேன். யாருமே நேர்மையாக இல்லையே என்று வருந்தாதே. நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை சில கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்ப்பது உன்னுடைய தவறு என் பிள்ளையே.
உன்னை வீண் காகிதமாக எவர் நினைத்தாலும் உன்னை மிக உயரத்தில் பறக்கும் பட்டமாக நான் மாற்றி காட்டுவேன். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் கூட உன்னை தலை நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும். எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை விடவும் அளவாக பழகு. அப்போதுதான் மற்றவர்களால் நீ காயப்படாமல் இருக்க முடியும். காலம் மாறும் என்று கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது என்பதை உனக்கு நான் உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன். என்னை மனதில் வைத்து உன் முயற்சிகளை முன்னெடுத்துச் செல். மிகப்பெரிய வெற்றிகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உன்னை தூக்கி எறிந்த பிறகுதான் சிலருக்கு புரியும், நாம் தூக்கி எறிந்தது கல்லை அல்ல வைரத்தை என்று. அவர்களுக்காக வருந்தி ஒருபோதும் உன் வாழ்வை வீணடித்து விடாதே. ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள். நீ யாரிடமும் ஏமாறாமல் இருக்கவும் ஒவ்வொரு நொடியும் அதிக பாதுகாப்புடனும் மன தைரியத்தோடும் வாழ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆலயம் சென்றாலும் நிம்மதியில்லை, வீட்டிலும் நிம்மதியில்லை என்று நீ புலம்பிக் கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. நீ ஆலயம் சென்று வந்தால் உன் கர்ம வினைகள் குறைந்து கொண்டே போகும் என்பதை உறுதியாக நம்பு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. 9 பிரதோஷம் அல்லது பௌர்ணமி என கணக்கு வைத்துக் கொண்டு தொடர்ந்து ஆலயத்திற்கு சென்று வா. அதன் பின் உன் வாழ்வில் பல மாற்றங்களை நீ உணர ஆரம்பித்து விடுவாய். உன் வீட்டில் தேவையில்லாத எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதே. எப்போதும் நல்ல வார்த்தைகளை அதிகமாக பேச பழகு. நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பம் என்பது பனித்துளி போல. என் பார்வையின் வெளிச்சம் பட்டதும் அது நொடி பொழுதில் காணாமல் போய்விடும். உன் அப்பன் சிவன் நான் மட்டும்தான் உனக்கு அனைத்து சந்தோஷங்களையும் தர முடியும் என்பதை முழுமையாக நம்பு. அதுதான் உனக்கு பல நன்மைகள் உன்னை தேடி வர வழிவகுக்கும். உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்து நன்மைகளும் விரைவிலேயே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்துவிடும் என் பிள்ளையே. நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன். இனி நீ கேட்பது அனைத்தும் கிடைக்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலை கொண்டிருக்கும். நீ எப்போதும் சந்தோஷமாக இரு. உன் கஷ்டம் தீர்ந்தது. இன்பமான புதிய விடியல் உனக்கு பிறந்து விட்டது என முழுமையாக நம்பு என் பிள்ளையே. என் ஆலயத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவினை கொடுத்து அதன் பசியை போக்கு. அது பல நன்மைகளை உனக்கு விரைவாக பெற்றுத்தரும். இனி உன் வாழ்க்கை என் கையில், உன் சந்தோஷம் இனி என் கையில். இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் வசந்த காலம் உன்னை நெருங்கிவிட்டது என் பிள்ளையே. உன் கவனத்தை கடமையின் மீதும் உன் எண்ணத்தை என் மீதும் வை. எல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கும். நீ எதற்கும் பயப்படாதே. என் கை எப்போதும் உன்னை காக்கும். விரைவில் நீ தலை நிமிர்ந்து நடப்பாய். நீ முதலில் எதனையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே. எந்த விஷயத்தையும் நீ எதிர்த்து நிற்க கற்றுக்கொள். குறை சொல்பவர்கள் எப்போதும் குறை சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களை விட்டுவிடு குழந்தையே. நீ போகும் பாதையே சரியில்லை என்று கதறுவார்கள். அவர்கள் கத்தி கத்தி ஓய்ந்து போகட்டும். அவர்களை அப்படியே விட்டுவிடு. உனக்கான நல்ல விஷயங்களை செய்யத் தொடங்கு. உனக்கு வெற்றி நிச்சயம். தன்னம்பிக்கையுடன் வாழ பழகிக்கொள். பிடித்த செயல்களை கவனமாக செய்தால் இனி உனக்கு நல்ல காலம்தான். உன்னை நீயே பலப்படுத்துவது எப்படி என்று தெரிந்து கொள். ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என உன்னை குழப்புகிறது என்றால் அது கெட்டதுதான் என நினைத்துக்கொள் என் பிள்ளையே. ஏனென்றால் நல்லது உன்னை எப்போதும் குழப்பமடைய செய்யாது. கெட்டதை செய்தால் கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று சொல்வதை விட நல்லதை அதிகமாக செய்தால் கடவுள் எப்போதும் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று உன் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க பழகிக்கொள். பிரார்த்தனைகளும் நம்பிக்கைகளும் கண்ணுக்கு தெரியாத விஷயம்தான். ஆனால் அதில் மிகப்பெரிய சக்தி இருப்பது உண்மை என்பதை நம்பு என் பிள்ளையே. நம்பிக்கை, நேர்மை, பொறுமை ஆகியவற்றை நீ பழகிக்கொள். உனது மன நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் நானே காரணமாக இருப்பேன். நீ நீண்ட காலமாக என்னிடம் கேட்ட ஒன்று இன்றே உன்னிடம் கிடைக்கும்படி நான் வழிவகுப்பேன். திருமணத்திற்கு பிறகு என் மனைவி நான் சொல்லும்படி கேட்க வேண்டும் என நினைக்கும் கணவனும், என் கணவர்தான் எனக்கு எல்லாம் என நினைக்கும் மனைவியும் அமையும்படி உன்னை நான் ஆசிர்வதிப்பேன். என் பிள்ளையே,
அன்பு, பாசம், கருணை போன்ற எண்ணங்களை உனக்குள் உருவாக்க பழகிக்கொள். அனுபவம் பெறாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னேறியதில்லை. உன்னிடம் உண்மையான பக்தியும் நேர்மையும் இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கான ஒன்றினை நீ தேடி போக வேண்டியதில்லை. அதுவே உன்னை தேடி வரும் என் செல்லமே. மற்றவர்களை மன்னிக்கும் குணத்தை நீ நிறைய வளர்த்துக்கொள். அப்போதுதான் எல்லோரையும் புரிந்து கொள்ளும் தன்மை உனக்குள் பெருகும். உன் மனம் சந்தோஷமாகவே இருக்கும். மன்னிக்கும் குணம் குறைந்துவிட்டால் வீண் விவாதம் செய்ய உன் மனம் துடிக்கும். அது உன்னிடம் இருக்கும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கெடுத்துவிடும். ஆன்மீக எண்ணமும் உன்னிடம் தோன்றாமல் போய்விடும். அனைத்து விஷயங்களையும் வெறுக்க தோன்றும். அந்த நிலைக்கு நீ சிறிதும் இடம் கொடுத்து விடாதே என் பிள்ளையே. நீ எப்போதும் ஆன்மீக எண்ணத்தை அதிகம் வளர்த்து கொண்டு அளவில்லாத இன்பத்தை பரிசாக பெற்றுக்கொள் என் குழந்தையே. உப்பு அதிகமாக இருக்கிறது என்பதால் யாரும் கடலை வெறுப்பதில்லை. அதுபோல் கவலை அதிகம் என்று நினைத்து வருந்தாதே. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வந்து போகும். அதற்கு காரணம் என்ன என்று நீ ஆராய்ந்து உன் மகிழ்ச்சியான வாழ்விற்கு வழிவகுக்க கற்றுக்கொள். இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய புதையல். அதில் பல ஆயிரம் நன்மைகள் புதைந்து கிடக்கிறது. அந்த நன்மைகளை நீ எவ்வாறு பெற வேண்டும் என்பதனை கற்றுக்கொள்ள முயற்சி செய். என் பிள்ளையே, நீ எப்போது வெளியில் சென்றாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செல்ல பழகு. அதன் பின் வீட்டிற்கு வந்ததும் என்னிடத்தில் நன்றியினை சொல்ல பழகு. அப்போது வெற்றி எப்போதும் உன்னிடம் இருக்கும்படி நான் பார்த்து கொள்வேன். பாதுகாப்பும் ஆரோக்கியமும் செல்வமும் சுலபமாக உன்னிடம் வரும்படி நான் வழி செய்வேன். அதற்கு நீ பக்தி, நல்ல எண்ணம், கடின உழைப்பு, மற்றவர்களுக்கு உதவும் தன்மை போன்றவற்றை உன்னிடம் அதிகம் இருக்கும்படி பார்த்துக்கொள் என் பிள்ளையே. அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்பாக இரு. அவைகளிடம் நீ பேசும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். அவற்றுக்கு உணவளிக்கவும் பழகிக்கொள். உன்னால் முடிந்த உணவினை கொடுத்து பழகு. உனக்கு பல கடமைகள் இருக்கிறது என்பதனை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. உன் நேரத்தை வீணடிக்கும் எந்த செயல்களிலும் நீ ஈடுபடாதே. அது உன் வாழ்வில் பல தடைகளை கொண்டு வரும். நீ முன்னேறுவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். நல்ல செயல்களை செய்ய என்ன செய்ய வேண்டும் என என்னிடம் கேள். உனக்கு ஒரு வழி அப்போதே பிறக்கும்படி நான் செய்வேன். அதனை பின்பற்றி செயல்படத் தொடங்கு என் பிள்ளையே. அன்பு, நேர்மை, கருணை ஆகிய மூன்றும் உனக்குள் எப்போதும் இருக்கும்படி பார்த்துக்கொள். உன் வாழ்வில் பல அதிசயங்களை நீ உணர்வாய். அதிகாலையில் எழுந்து கொள்வதை பழகிக்கொள்ள முயற்சி செய். அப்போது உன் வாழ்வில் பல அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். முயன்றால் முடியாதது என்று எதுவும் இல்லை என் தங்கமே. நான் எந்த ரூபத்திலும் உன்னை சந்தித்துக் கொண்டேதான் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நல்லதாகவே இருக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்லது இருக்கும். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கே சிறப்பு விருந்தினராக செல்லும் அளவுக்கு உனது திறமையையும் முயற்சியையும் நான் உயர்த்தி காட்டுவேன். எதுவும் தெரியாமல் ஒரு செயலை ஆரம்பிப்பது ஒன்றும் அவ்வளவு பெரிய தவறு இல்லை. எதையும் தெரிந்து கொள்ளாமல் அதை விட்டு விலகுவதுதான் மிகப்பெரிய தவறு. என் பிள்ளையே, தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் என்றும் தோற்றதில்லை. தயங்கியவர் ஒருபோதும் வென்றதில்லை. உன் உள்ளம் எப்படிப்பட்டது என்று என்னை தவிர யாராலும் உணர முடியாது. என் குழந்தையே, தலைகீழாக நின்றாலும் உன் தலையில் எழுதியது நடந்தே தீரும். அதுபோல் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு தரப்போவதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. என் செல்லமே, கொடுப்பது இறைவன் என்று நீ உணர்ந்தால் கிடைப்பது எதுவும் உனக்கு குறையாக தோன்றாது. ஓடும் நீரை போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தீயவை தானாகவே குப்பை போல் ஒரு ஓரத்தில் ஒதுங்கிவிடும். அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்றால் என்னவென்று அவர்களுக்கு வலிகளால் உணர்த்தவும் செய்யும். நீ அன்பாக இருப்பதை விடவும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை மட்டுமே. உன்னை தவிர வேறு யாரிடமும் நம்பிக்கை வைப்பது பயனற்றது. உன் முழு நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிடு என் தங்கமே. உன் வாழ்வில் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க நான் வழி செய்வேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. இனி எதற்கும் காலம் கடத்தாதே. எந்த நிலையிலும் உன்னை நான் கைவிடப் போவதில்லை. நான் இருக்கிறேன். நீ என்றும் பயப்படாதே என் பிள்ளையே.
கோபம், பொறாமை, ஆணவம் இவைகள் மிகவும் மோசமான நோய்கள். இவற்றிலிருந்து நீ விலகியே இரு என் தங்கமே. மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன். இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை. இன்று இருப்பது நாளை மாறிப்போகும். நீ எதற்கும் மனம் கலங்காமல் இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். என் நாமத்தை நீ பக்தியோடு கூறி நம்பிக்கையோடு செய்யும் காரியங்கள் நிச்சயம் வெற்றி பெறும். இன்றே உன் வாழ்வில் நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து விட்டது என் செல்லமே. இது உன் பக்திக்கு நான் அளிக்கும் பரிசு. அந்த பரிசினை நீ ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களோடு நீ கொஞ்சம் விலகியே இரு. அவர்களால் உன் தகுதியை நீ இழப்பாய். நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். அதிசயங்கள் நிகழும். பொறுமையாக இருக்க பழகு. உன் வாழ்வு என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்க நான் உறுதுணையாக இருப்பேன். பக்தியின் மூலம் மிக தெளிவான மன வெளிச்சத்தினை எப்போதும் உன் மீது படரும்படி நீ பார்த்துக்கொள். உன் வீட்டில் எப்போதும் வெளிச்சமாக இருக்கும்படியும் காற்றோட்டம் நிறைந்த இடமாகவும் இருக்கிறதா என கவனித்துக் கொண்டே இரு. மிக அவசியமான விஷயத்தில் இதுவும் ஒன்று என் பிள்ளையே. உறவுகள் விலகிவிட்டார்களே என்று எப்போதும் மனம் வருந்திக் கொண்டே இருக்காதே. பணம் இருந்தால் ஒரு மதிப்பு, பணம் இல்லாவிட்டால் ஒரு மதிப்பு என மனித பிறப்பு மட்டும்தான் பணத்தை வைத்து மனிதர்களை எடை போட்டுக் கொண்டே இருக்கும். நீ அதற்கெல்லாம் வருந்தாதே. எப்போதும் தெய்வம் மட்டும்தான் நிரந்தரம். தெய்வம் மட்டும்தான் அனைவரையும் சமமாக, அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கும். உன்னை போன்ற நல்ல எண்ணங்களை கொண்ட பிள்ளைகளுக்கு நான் என்றும் நல்ல வாழ்வை கொடுத்து உயர்த்துவேன். தீய எண்ணம் கொண்ட பிள்ளைகளுக்கு நல்வழியை காண்பித்து வாழ்க்கை இதுதான் என்பதை உணர்த்துவேன். மன்னிக்கும் மனம் என்னிடம் மட்டுமே அதிகம் உண்டு என் செல்லமே. பூமியில் அனைவரும் சமமாக வாழ வேண்டும், எல்லோரும் நற்பண்புகளோடு இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். நீ எல்லோருக்கும் நிறைய அன்பை கொடுத்து கொண்டே இரு. அப்போதுதான் நீ யார் என்று பிறருக்கு தெரியும். எல்லோருக்கும் உதவிகள் அதிகம் செய்து கொண்டே இரு. அப்போதுதான் அவர்கள் யார் என்று உனக்கு புரியும். யாரையும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் உன் மனதை பறிகொடுத்துவிட்டு புலம்பாதே என்று எத்தனை தடவை சொல்வது என் பிள்ளையே. இனியாவது திருந்து. உனது நேரம் முழுவதும் உனக்காகவே, அதை மற்றவர்களுக்காக புலம்பியே வீணடித்து விடாதே. முயற்சியும் உழைப்பும் உன்னிடம் இருந்தால் என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும். நான் இருக்கும் இடமெங்கும் நன்மைகளே சூழ்ந்திருக்கும். காலச்சக்கரம் என் கையில் இருக்கிறது. என்னை மீறி இங்கு எதுவும் நடக்கப் போவதில்லை. என் தங்கமே, உன் மனதை நான் அறிவேன். நான் உன்னோடு இருக்கவே உன் அருகே வந்துவிட்டேன். இனி நீ நிம்மதியாக இரு. என்னை மீறி உன்னிடம் யார் நெருங்க முடியும்? நீ எப்போதும் என் பாதுகாப்பில் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்லமே. உன் பக்தியை தவிர வேறு எதனாலும் என்னை வசப்படுத்த முடியாது. உனது பக்திக்கு நான் என்னையே தந்துவிட்டேன். இனி நீ வாழ்வில் பல உயரங்களை காணப்போகிறாய். என் மீது பூரண நம்பிக்கை வை. உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்வது இனி என் வேலை. என் குழந்தையே, நீ என் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் உனக்கு பயம் இல்லாத நிம்மதியான வாழ்வை நான் தருவேன். அது புரியாமல் சில மனிதர்களை நினைத்து நீ ஏன் பயப்படுகிறாய் என் செல்லமே? என்னை மீறி உனக்கு யாரும் எந்த தீங்கும் செய்துவிட முடியாது. கண்ணுக்கு தெரியாத தீமை ஒரு பக்கம் என்றால், கண்ணுக்கு தெரிந்த தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் ஒரு பக்கம். இருந்தாலும் நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என் பிள்ளையே. தீமைகள் உன்னை நெருங்கும் போதெல்லாம் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. அந்த கணமே உன் நிலை மாறி புது மன தைரியம் பிறக்கும் என் பிள்ளையே. எந்த பலனையும் எதிர்பார்த்து உன்னை வணங்கவில்லை. உன்னை பார்த்த கணமே மகிழ்ச்சியில் பொங்குகிறது என் மனம் என்று நீ சொன்னது என் காதுகளில் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையே, என்னை சந்தோஷப்படுத்திய உன் சந்தோஷம் என்றும் என் கையில். தகுதிகள் சிறைப்பட்டு விட்டால் திறமைகளுக்கு மதிப்பிருக்காது. எவரிடமும் விளக்கம் அளிப்பது உன் வேலை இல்லை. புரிபவர்களுக்கு பக்தி ஒரு பாடம். அவர்களுக்கு கிடைத்ததால் புரிகிறது. பக்தி பாடம் கிடைக்காததால் மற்றவர்களுக்கு புரியவில்லை என விட்டுவிடுவதுதான் உனக்கு நல்லது. உன்னை விட நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்த எனக்கு நன்றாக தெரியும். எனவே என் மீது முழு நம்பிக்கை வை. நான் என்றும் உன்னை காப்பேன். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் என எண்ணி உன் வாழ்க்கையை வீணடித்து விடாதே என் தங்கமே.
யார் என்ன நினைத்தாலும் நினைக்கட்டும், நான் என்ன நினைப்பேன், உன்னிடம் நான் என்ன கூறினேன் என்று யோசி. அன்பு கொள்ளாதவன் கடவுளை அறிய மாட்டான். ஏனெனில் அன்பே கடவுள். நீ எதற்காகவும் வருந்தாதே, நான் இருக்கிறேன். உன்னை பாதுகாக்க உன்னுடனே நான் எப்போதும் இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், எல்லோராலும் பாராட்டப்படுவாய். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்ல எதிர்காலத்திற்காக மட்டுமே. கஷ்டப்படுகிறோமே என்று கலங்காதே. உனக்கான மகிழ்ச்சியான எதிர்காலத்தை நான் தயார் செய்து கொண்டே இருக்கிறேன். பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நம்பிக்கையோடு செயல்படு. இன்று உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக மாறும். அதிசயங்கள் பல நிகழும். இது உனக்கு நல்ல நாளாக மாறும் என் பிள்ளையே. நீ நன்றாக இருப்பாய். நல்ல எதிர்காலத்தை பெற்று வாழப்போகிறாய். என் பரிபூரண ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு. நான் உன் இல்லத்தில்தான் இருக்கிறேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. உன் கடமையை செய். நடப்பது எல்லாம் நன்மையாக நடக்கும். எல்லாம் நன்மைக்கே என்பதை நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் என் பிள்ளையே. என் அருள் என்றும் உனக்கு உண்டு. இனி உன் வாழ்வில் வெற்றிகள் மட்டுமே வரப்போகிறது. எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய். சந்தோஷமாக இரு. இனி எதை பற்றியும் உனக்கு கவலையே வேண்டாம். உன்னுடன் நான் இருக்கிறேன். தெய்வம் சோதனை செய்யும், ஆனால் ஒருபோதும் கைவிடாது என்பதை நீ நம்பு என் பிள்ளையே. நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன். உனக்கு இனி எந்த குறையும் இருக்காது. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்வில் இனி நீ மகிழ்ச்சியை மட்டுமே நிறைய பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே. உன்னை ஜெயிக்க வைக்கவே உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னிடம் ஒன்று சொல்கிறேன். பக்தி உன்னிடம் அதிகமாக இருந்தால்தான் என் மந்திர வார்த்தைகளை உன்னால் கேட்கவே முடியும். வாழ்வில் இனி மற்றவர்களிடம் நீ அஞ்சியும் வாழப்போவதில்லை. யாரையும் கெஞ்சியும் வாழப்போவதில்லை. இனி எப்போதும் மன தைரியத்தோடு வாழப்போகிறாய் என்று நினைவில் வைத்துக் கொள்ளேன் பிள்ளையே. உன் வாழ்வில் தொடர்ச்சியான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீ பல விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அவைகளை சொல்கிறேன், கவனமாக கேள் என் பிள்ளையே. பக்தி என்பது இன்று உன்னிடம் இருக்கிறது என்றால் அது என் ஆசீர்வாதத்தால் தான் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள். நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி 1000 அடி எடுத்து வைப்பேன் என் பிள்ளையே. உன்னிடம் பக்தி அதிகமானால் வாழ்க்கையை நீ அழகாக உருவாக்கி கொண்டு இன்பமாக வாழலாம். உன் எண்ணம் சிவமானால் உன் வாழ்க்கையே ஒளிமயமாகும். உன்னை வாழ்வில் மிக உயரத்தில் தூக்கி வைப்பதும் நான் தான். நீ துவண்டு போய் விழுந்து விட்டால் உன்னை தூக்கி சுமப்பவனும் நான் தான். நம்பிக்கையுடன் இரு. உன்னுடன் உன் நிழலாய் நான் எப்போதும் வருவேன். உன்னை எப்போதும் நான் காத்திடுவேன். உன் இதயத்தில் நான் குடியிருப்பதைப் போல என்னுடைய இதயத்திலும் நீதான் குடியிருக்கிறாய் என் பிள்ளையே. உன் வாழ்விலும் நான் மட்டுமே நிறைந்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு நீ மன தைரியத்தோடு வாழப் பழகு. உன் மனம் யார் மீதும் பொறாமைப்படாமல் இருப்பதும், யாரேனும் கஷ்டப்பட்டால் அவர்களுக்காக நீ என்னிடம் வேண்டுவதும் உன்னிடம் நேர்மறையாற்றல் அதிகமாக உள்ளது என்பதற்கான அடையாளங்கள்தான். நீ தெய்வ ஆற்றலை அதிகமாக பெற்றுவிட்டாய் என்பதையும் இனியும் அதிகமாக பெறப்போகிற அதிர்ஷ்டமான பிள்ளை நீதான் என்பதையும் தெரிந்து கொள். என்னிடம் எதுவும் கிடைக்குமா என்று கேட்காதே. உனக்கு தேவையான அனைத்தும் என்னிடம் கிடைக்கும் என்பதை நம்பு. நடக்குமா என்று கேட்காதே. உனக்கு சந்தோஷம் தரும் அனைத்தும் நிச்சயம் நடக்கும் என்பதை நம்பு. முடியுமா என்று கேட்காதே. என் ஆசீர்வாதத்தால் உன்னால் அனைத்தும் முடியும் என்பதை நம்பு. இவை அனைத்தையும் உனக்கு நான் நடத்தி தருவேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. உனக்கு கொடுப்பதற்கு இந்த சிவன் இருக்கையில் அதை தடுப்பதற்கு இங்கு எவன் இருக்கிறான் என்று தைரியமாக இரு. இந்த உலகினை ஆள்பவனும் நானே. இனி உன் உள்ளத்தை உன் பக்தியின் மூலம் ஆளப்போவதும் நானே என்பதை தெரிந்து கொள்ளேன் செல்லமே.
உன்னிடம் பக்தி நிறைந்திருந்தால் நீ அஞ்சுவதும் அடிபணிவதும் இந்த சிவனிடம் மட்டுமே என்று மாறிவிடும். மற்றவர்களிடம் நீ பேசுவதாக இருந்தால் நீ அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் பக்தியை பற்றி சொல்வதற்கும் உனக்கு நடந்த அதிசயங்களை பற்றி மட்டுமே பேசுவதாக இருக்கட்டும். உன் சிந்தனையில் நான் எப்போதும் அதிகமாக இருந்து கொண்டே இருப்பேன். உன்னை நல்வழியில் செயல்படுத்தவும் செய்வேன். உன் தூய்மையான அன்பு உன்னிடம் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறது. நானும் உன்னை காண வந்து கொண்டே இருக்கிறேன். நான் என்றும் உனக்குள் ஒளியாய் இருக்கிறேன். உனக்கு வழியாகவும் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. இன்றைய உலகில் வேஷம் போட்டால் நல்லவன், நல்லதை எடுத்துச் சொன்னால் கோமாளி, அன்பு காட்டினால் ஏமாளி, உண்மை பேசினால் அவனை பைத்தியக்காரன் என்று பல பேர் பேசுவார்கள். உன்னை நிலை தடுமாறும்படி சில மனிதர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள். நீ அவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. உன்னை வழி நடத்த நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு எதையும் கடந்து செல்ல பழகிக்கொள். தினமும் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீ உச்சரித்து கொண்டே இருந்தால் அனைத்து செல்வங்களும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நீ நினைத்த ஒன்று நினைத்தபடியே நடப்பது என்னுடைய அருள். சில நேரங்களில் நீ நினைத்தது நடக்காததும் கூட என்னுடைய அருள்தான். எல்லாம் என் செயல்தான் என்று சிலர் உணர்வதில்லை. இதனை உணர்ந்தவர்கள் இறைவனிடம் கோபம் கொள்வதில்லை. இதனை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறிவிடும். சிவம் என்று சொன்னால் எந்த வினையும் தீரும். உன் விதியே மாறும். அதுதான் சிவயோகம். அதனை பெற நீ எப்போதும் தகுதியோடு இரு. வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று சில நேரம் நினைப்பதும், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று பல நேரம் நினைப்பதும், இவை இரண்டும் சேர்ந்த கலவைதான் இந்த மானுட வாழ்க்கை. சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. சந்தோஷமாகவும் எல்லா நாளும் வாழ்ந்துவிட முடியாது. இவை இரண்டும் மாறி மாறித்தான் வரும் என் பிள்ளையே. இதனை புரிந்து வாழ பழகிக்கொள். பல காரணங்களும் அர்த்தங்களும் நிறைந்துள்ளதுதான் உன் வாழ்க்கை. அது என்னவென்று உன்னிடம் சொல்கிறேன், கேள் என் பிள்ளையே. வெட்டுப்படுவது வெங்காயம்தான் என்றாலும் அதற்காக கண்ணீர் வடிப்பது என்னவோ கண்கள்தான். தொலைந்து போனதென்னவோ சாவிதான் என்றாலும் அதற்காக அடி வாங்கி அழுவது என்னவோ பூட்டுதான். வாழ்க்கையும் அதுபோல்தான் என் செல்லமே. இன்பம் நடந்தால் அதற்கும் காரணம் நானே, துன்பம் நடந்தால் அதற்கும் காரணம் நானே. மனித பிறப்பின் மிக முக்கியமான ஒன்றை சொல்கிறேன், கவனமாக கேள் என் செல்லமே. உனக்கு நடக்கும் நன்மைகளும் தீமைகளும் மற்றவர்களால் வருபவை அல்ல. அது நீ செய்யும் செயல்களால் தான் வருகிறது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு என் செல்லமே. உனக்கு எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அது தாமதமானாலும் உனக்கு தரமானதாகவும் உயர்ந்ததாகவும் தான் இருக்கும். உனக்கான விஷயங்களை நான் மிக விரைவில் தருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறேன். சரியான தருணம் வந்தவுடன் நான் அவைகளை உனக்கு தந்தருள்வேன். அதனை யாராலும் தடுக்கவும் கெடுக்கவும் முடியாது. காகிதத்தை கசக்கி எறியும் போது குப்பையாக பார்க்கிறாய். அதே காகிதமே காசாக இருக்கும்போது கடவுளாக பார்க்கிறாய். அதை போலவே நீயும் குப்பையாவதும் கடவுளிடம் நெருங்குவதும் உன் தரத்தை பொறுத்தே அமையும் என்பதை புரிந்துகொள். எப்போதும் துணிவுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் தடைகள் எதிர்படும் போதெல்லாம் துணிவு இருந்தால்தான் உன்னால் செயல்படவே முடியும். அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவர்களின் சொல்லும் செயலுமே வெளிப்படுத்தும் என்பதை புரிந்துகொள். கடலில் பல அலைகள் வந்து போகின்றன. ஆனால் கடல் அப்படியேதான் நிலையாக இருக்கிறது. அதுபோல்தான் எத்தனை பிரச்சனை அலைகள் உன்னை தாக்கினாலும் கடலைப் போல உன் ஈசன் நான் காப்பாற்றுவேன் என நிலையாக நில். நான் எப்போதும் உன்னோடு இருந்து எந்த துன்பங்களும் உன்னை அணுகாமல் நான் காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கை உனக்கானது. அது நான் உனக்காக வடிவமைத்தது. அதனை மதித்து அனைவரிடமும் அன்பு செலுத்து. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதை விட புனிதமானது வேறு எதுவும் இல்லை. உன் மனதை அலைபாய விட்டால் எந்த விஷயத்திலும் உனக்கு திருப்தி கிடைக்காது. உன் மனதினை ஒருநிலைப்படுத்திவிட்டால் ஒரு சிறிய நல்ல விஷயம் உனக்கு நடந்துவிட்டாலும் அதற்கு மிகவும் திருப்தி அடைந்து நன்றி கூறிக்கொண்டே இருப்பாய்.
இதயம் ஒன்றை அறியும் போது அதனை அன்பு, பாசம் என கூறுவதைப் போல் மனம் ஒன்றை அறியும் போது அதை பக்தி, கடவுள் என்று கூறுவதும் உண்மைதான் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ ஆன்மீக தேடலை ஆரம்பிக்கும் போது உன் மனதில் தீர்மானமும் நம்பிக்கையும் மிக அவசியம் என் பிள்ளையே. அப்படி இருந்தால்தான் பக்தி எனும் புதையல் உன்னிடம் நிறையவே வந்தடையும். தியானம் என்பது பிரார்த்தனையின் ஒரு பகுதிதான். உன்னிடம் அன்பு செலுத்துபவர்களிடம் நீயும் அன்பாக இரு. மற்றவர்கள் மீது கருணையோடு இரு. வாழ்க்கை என்பது உட்கார்ந்து ஊஞ்சலாடுவது இல்லை, புயலுக்கு நடுவே படகை செலுத்துவது போலத்தான் வாழ்க்கை என்பது. ஆனாலும் அதனை கண்டு கலங்காதே. பல சூழ்நிலைகள் உனக்கு பயத்தை மட்டுமே உண்டாக்கும். அதற்கு ஆன்மீகம் மட்டுமே மிகச் சிறந்த வழி என்பதை உணர்ந்து என்னிடம் உன் வாழ்க்கையின் பொறுப்புகளை விட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். என்னை மீறி எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்கவே நெருங்காது என் செல்லமே. உதவி கேட்பவர்கள் நிறைய பேர் உண்டு, ஆனால் உதவி செய்பவர்கள் மிக குறைவுதான் என் பிள்ளையே. இனி நீ உதவி செய்ய இப்பொழுதே ஆரம்பித்து விடு. அவ்வாறு நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்கும் நிலை வராமல் நான் உன்னை பார்த்து கொள்வேன். குறைந்த பேச்சு, குறைந்த கேள்வி, தனித்த சிந்தனை, பிறர் கருத்தில் மதிப்பு, இவை அனைத்தும் இனி நீ பின்பற்ற வேண்டியவைகள். இவைகளை நீ பின்பற்ற தொடங்கினால் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் பல சந்தோஷங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகில் நீ எப்படி வாழ்வது என்பதை என் மீது பக்தி வைத்து ஆன்மீகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு உன்னை நீயே அறிந்து கொள். என் பிள்ளையே, நீ ஒரு தீர்மானம் செய்வதற்கு முன் 100 தடவை சிந்திக்க வேண்டும். அதன் பின் சரியான முடிவை காட்டும்படி என்னிடம் கேள். உனக்கு சரியானது எதுவோ அதுவே கிடைக்கும்படி உனக்கு அருள் புரிவேன். இனி உன் மனவேதனை, மனபாரம் இவையெல்லாம் காணாமல் போகும். உலகமே என் தேசம், எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வது மட்டுமே என் கொள்கை என வாழ பழகிக்கொள். உண்மைக்கு பகை உள்ளத்தில் தோன்றும் பயம், அதுபோல் பக்திக்கு பகை எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்கள்தான். அலட்சியம் இல்லாமல் இதயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தால் போதும், அவர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே அமையும். ஒழுக்கம், நல்ல உள்ளம், அன்பு, கருணை இவற்றை எப்போதும் அதிகமாக கொண்டிருக்கும் நீ எப்போதும் எதற்காகவும் கவலையோ அச்சமோ கொள்ள தேவையில்லை. நீ என் பிடியில் இருக்கிறாய், அதனால் எதற்கும் பயம் தேவையில்லை. இந்த மனித பிறப்பில் மிக பெரிய சந்தர்ப்பம் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கும். உன் பணப்பையில் துவாரம் இருந்தால் அதில் பணத்தை நிரப்பி ஒரு பயனும் இல்லை. அதேபோல் உன் வாழ்வில் பக்தி அதிகம் இல்லை என்றால் வாழ்வே துன்பம் நிறைந்த இடமாக மாறிவிடும். நீ உன் வாழ்வில் தெளிவில்லாமலும் வேதனை நிறைந்த முகத்துடனும் வாழ வேண்டியதாகிவிடும். உன்னை நான் அப்படி விடக்கூடாது என்றுதான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு நிறைய சொந்த பந்தம் இல்லை என்று வருந்தாதே. என் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் ஆர்வம் கொண்ட அனைவருக்கும் நானே எல்லா சொந்தமுமாக இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. உன் உறவுகள் சூழ்நிலைகளை காரணம் காட்டி உன்னை கைவிடுவார்கள். ஆனால் உன்னை எந்த சூழலிலும் நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. மீதி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். சிவராத்திரியில் வில்வ பூஜை செய்தால் உன் பாவங்கள் குறையும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்களை உனக்காக பயன்படுத்திக் கொள்கிறாய்? ஆனால் இதில் பக்திக்காக ஒரு அரை மணி நேரத்தை கூட செலவிட உனக்கு ஏன் மனம் வரவில்லை என் பிள்ளையே? இனி உன் மனதில் எனக்காகவும் நேரத்தை ஒதுக்க பழகிக்கொள். அதன் பின் பல மாற்றங்கள் உன்னை வந்தடையும். இதனை உணராமல் வாழ்வது பயனற்றது என்பதை புரிந்து செயல்படு. உன்னை யாருமே கவனிக்கவில்லை என்று வருந்தாதே. உன்னை படைத்த நான் உன்னை எப்போதும் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நான் உனக்கு கொடுத்திருக்கும் நேரத்தில் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய எவ்வளவு செலவிட்டாலும் அதில் தவறில்லை, அது புண்ணியம்தான். ஆனால் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய ஒரு நொடியை கூட பயன்படுத்தாதே, அது பாவத்திலும் மிக மிக கொடிய பாவம் என் பிள்ளையே. அறம் அல்ல உன் சிவம், அன்பே உன் சிவம். அறிவல்ல உன் சிவம், உணர்வே உன் சிவம். பணிவல்ல உன் சிவம், துணிவே உன் சிவம்.
நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க என ஒரு நாளைக்கு 21 முறை காலையும் மாலையும் பாராயணம் செய்து வா. உன் வேண்டுதல்களை என் முன் வைத்துவிடு. அந்த வேண்டுதல்கள் மிக விரைவில் நடந்தே தீரும். நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். இதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று. நீ என்னை உணராவிட்டாலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன். ஈசனே, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை என்று நீ கூறுவது என் மனதினை மிகவும் உருக வைக்கின்றது. நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. இனியும் கைவிடுவதும் இல்லை என்பதை உறுதியாக நம்பு. உனக்கு எப்போதும் நான் துணையாக இருப்பேன். நீ எப்போதும் அறிவாளியாய் சிந்தித்துவிட்டு பேசு என் பிள்ளையே. அறிவில்லாதவன் அவனுடைய கோபத்தை அடக்காமல் துன்பப்பட்டு கொண்டே இருப்பான். நீ அதுபோல் இல்லாமல் உன் கோபத்தை அடக்கி இன்பத்தை பெற நான் ஆசீர்வதிப்பேன். அமைதி இருந்தால் இன்பம் உன் வசப்படும். அன்பு மற்றும் நல்லறிவுக்கு இந்த உலகம் எப்போதும் தலைவணங்கி நிற்கும் என்பதை உணர்ந்து செயல்படு என் பிள்ளையே. நல்ல அறிவே வாழ்க்கையின் இன்பம். நல்ல அறிவே வாழ்க்கையில் தலை சிறந்த அணிகலன். நல்ல அறிவே உனக்கு தலை சிறந்த ஆற்றலை தரக்கூடியது. ஆயுதங்களை கொண்டும் அதிகாரத்தை கொண்டும் இமயத்தை கூட மிகவும் எளிதாக வென்றுவிட முடியும். ஆனால் ஒருவர் இதயத்தை அன்பினால் மட்டும்தான் வெல்ல முடியும். அதேபோல் என் மனதை தூய எண்ணம், அன்பு, கருணை, உதவும் தன்மை, மனநிறைவான பக்தி இவைகளால் மட்டும்தான் உன்னால் வெல்லவே முடியும் என்பதை புரிந்துகொள். அப்போதுதான் நீ என் ஆசீர்வாதத்தை அதிகம் பெற முடியும் என் பிள்ளையே. உன் வாழ்வே இருண்டுவிட்டது என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட உன் மனதில் பக்தி என்ற ஒளி விளக்கை ஏற்ற முயற்சி செய்வதே புத்திசாலித்தனம். இருள் சூழ்ந்த நாட்களில் நீ ஒளியை காண்பதற்கு பல நல்ல கருத்துக்களை நீ பெற வேண்டும். நான் உனக்கு சுமைகளை மட்டுமல்ல, அதை சுமப்பதற்கு வலிமை மிகுந்த தோள்களையும் தந்துள்ளேன். உன்னால் சுமக்க முடியாத பாரங்களை நான் ஒருபோதும் உனக்கு தருவதில்லை. அதை சுமந்து கடந்து விட்டால் அதன் பிறகு நீ பெறப்போகும் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. பல கஷ்டங்களை கடந்து வந்த பிறகு சந்தோஷமாக என் தோள்களில் சாய்ந்து இளைப்பாறும் ஒரு தருணத்தை உனக்கு தந்தருள்வேன். நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன். உன் இனிமையான பேச்சால் இரும்பு கதவையும் திறக்கலாம். யாரையும் கடுமையான வார்த்தைகளை கொண்டு காயப்படுத்தி விடாதே. உன் வாழ்வில் முன்பு நடந்தவை, தற்போது நடப்பவை, இனி நடக்க இருப்பவை அனைத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டியது நீ மட்டும்தான். எப்போதும் உன்னோடு துணையிருந்து வழி நடத்துவது நான் மட்டும்தான். நீ நிம்மதியாக வாழ பழகு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஒரு செயலில் பல முறை தோற்றுக்கொண்டே இருந்தால் மனம் தளராதே. ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவாய். நான் என்ன செய்தேன் என்று நீ என்னிடம் கேட்கும் முன் நீ என் மீது எவ்வளவு பக்தியும் நம்பிக்கையும் செலுத்தினாய் என்று யோசி. அப்போது எல்லாம் உனக்கு புரியும். எப்போதும் நிதானத்தை கடைப்பிடி. வெற்றிக்கு அதுவே முதல் படி. வாழ்க்கையில் நீ நீயாக இரு, மற்றவர்கள் அவர்களாக இருக்கட்டும். அவ்வாறு இருப்பதுதான் மனக்குழப்பம் மற்றும் மனக்கசப்புகள் ஏற்படுவதை அது தடுத்துவிடும். நீ மிகப்பெரிய வாய்ப்புகளை எதிர்பார்த்தால் அதில் இருக்கும் மிகப்பெரிய சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளவும் நீ தயாராக இருக்க வேண்டும். அதுதான் வெற்றி உன்னை எளிதில் வந்தடைய வழிவகுக்கும். நீ தேர்ந்தெடுக்கும் நிறம் கூட உன் குணத்தை காட்டும். ஆனால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்போ உன்னையே காட்டும். நீ முதலில் மாறு, அதன் பிறகு மற்றவரை மாற்ற முயற்சி செய். அதுதான் பல நன்மைகளை கொண்டு வரும். தண்ணீர் துளி துளியாக குடத்திற்குள் கொட்டினாலும் குடம் நிரம்பி விடுகிறது. அதுபோல் முட்டாள்கள் சிறிது சிறிதாக தீமைகளை தேடி நிரப்பிக் கொள்கிறார்கள். நீ அவ்வாறு வழி தவறி போகாமல் உன்னை நான் பாதுகாத்து வழி நடத்துவேன். நீ உன் வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ விரும்பினால் நேரத்தை ஒருபோதும் வீணடிக்காதே. வாழ்க்கை என்பது நேரங்களால் செய்யப்பட்டது. நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள். இனி உன் வாழ்க்கை என் கையில். நீ விரும்பும் அனைத்து சந்தோஷங்களையும் நான் உனக்கு தந்தே தீருவேன் என் பிள்ளையே. நீ எப்போதும் நல்லதையே நினை. இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.